ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சீஸி மேக்ரோனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், பூண்டு பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். மைதா வேணான்றவங்க, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீட் ஃப்ளார் கூட போட்டுக்கலாம், கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பட்டர்லேயே. இந்த மைதாவை நல்லா நம்ம பட்டர்லேயே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப்பு பால் மில்க் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீஸ் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதை 2 ஷீட் போட்டுக்கலாம். 2 ஷீட் நம்ம சீஸும் போட்டாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆரிகனவும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது தேவையான சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு இது பண்ணி வச்சுருக்க இந்த மேக்ரோனா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட க்ரீமி சீஸ் மேக்ரோனிக் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். கடைசியாக நம்ம சர்வ் பண்ணும்போது லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சோண்டு ஆரிகனோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட க்ரீமி சீஸ் மேக்ரோனிக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மேக்ரோனிக் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு செய்ய தெரியல, யார் செஞ்சு தராங்களோ அவங்கள செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.